வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ்ங்க. இந்த மணி சேவிங் டிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நெறைய டிப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், கேட்போம். பட் எதையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். சரி நம்மளோட சம்பளம் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ ரூ. 10,000 இருக்கு. ரூ. 20,000 ஆன அப்புறம் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். ரூ. 20,000 சம்பளம் இருக்கிறவங்க ஒரு 25,000 30,000 ஆகட்டும் சம்பளம். அப்பதான் நம்மளால சேவ் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற காசே வந்து செலவுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இன்கம்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு வரவுக்குள்ள செலவை பண்ணுறதுக்கு பழகிக்கணும். அண்ட் அந்த வரவுக்குள்ள செலவு பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். எது எதில் காசை மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற சம்பளத்திலே நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் வாங்குகிற பணத்தில் இன்னிலிருந்தே முதல் செலவாக சேமிப்பை எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் மாதம் மாதம் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அண்ட் இன்றைக்கி நான் வீடியோவில் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக உங்களால் மாதம் ரூ. 5,000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். ஸோ அது என்ன டிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், பேங்க்கோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமும் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கே வந்து நிறைய டிப்ஸ் வந்து தெரியும். பட் அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம், இப்படி சேவ் பண்ணலாம், அப்படி சேவ் பண்ணலான்னு மனசுக்குள்ளேயே நிறைய ஐடியாஸ் வச்சுருப்போம். பட் அது எதையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ அதில் சில விஷயங்களை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாலே மாதம் மாதம் நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மந்த்லி ஒரு 5,000லேருந்து 10,000 ருபீஸ் வந்து எப்படி மிச்சப்படுத்தலாம், அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ மந்த்லி இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்கம்ல மேஜரா நம்ம செலவு பண்றது, அதாவது ஒரு 25% to 30% வரைக்கும் சிலர் வந்து வீட்டு வாடகைக்காக செலவு பண்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து சொந்த வீடு வச்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்கும். ஸோ வாடகைக்குன்னு நம்ம வந்து தனியாக மாதம் மாதம் நம்மளோட சம்பளத்துலேருந்து 25% 30% வந்து ஒதுக்குறோம். அந்த பணத்தை நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ரெண்ட்டுக்கான பைசா தான். ஒவ்வொருத்தர் வாடகை ரூ. 5,000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும், அதுக்கு மேலே கூட நிறைய பேர் வாடகை கொடுத்து இருக்கிறாங்க. ஸோ அந்த வாடகை பணத்தை நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னாலே மாதம் மாதம் நம்மளால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த வாடகை பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாடகையில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் லீஸுக்கு மாறி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாடகை பணம் நமக்கு மிச்சமாகும். ஸோ லீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல்காக ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படும். பிகாஸ் வாடகைன்றது இப்போ நம்ம மாதம் மாதம் ஒரு தொகை கொடுத்துட்ருப்போம். லீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட பல்காக ஒரு அமௌண்ட்டு தேவை. நான் வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வேணும்னா அதை எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு, இவங்க உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நம்ம வந்து எல்லா ஜுவல்லும் நம்ம போட போகிறது இல்லை. ஸோ ஜுவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை கோல்டு லோன், அதை வச்சு கோல்டு லோன் வாங்கலாம். ஸோ பேங்க்லலாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கிடைக்கும். அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மூலயமா உங்களோட நகைகளை நீங்கள் அடகு வச்சு அந்த பணத்தை வந்து லீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து வாடகை பணம் வந்து மிச்சமாகும். நீங்கள் அந்த பணத்தை வந்து இந்த கோல்டு லோனுக்கு நம்ம வந்து கட்டிடலாம். ஸோ நீங்கள் கோல்டு லோன் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது, 12 மாதம் 24 மாதம். ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் வாடகைக்கு பதில் அந்த கோல்டு லோன் அடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நகையும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லீஸ்க்கு கொடுத்த பணமும் வந்து உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு சேஃபாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வாடகையும் வந்து திரும்ப கட்ட வேண்டியதில்லை. இந்த கோல்டு லோன் நீங்கள் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போட்டு அதுக்குள்ளே முடிச்சு
முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்து வர மந்த்லி நமக்கு ரென்ட்டுக்காக எடுத்து வைக்கிற பணம், இல்ல இந்த கோல்டு லோனுக்காக கட்டுற பணம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முழுசாவே வந்து சேவிங்ஸ் அப்படின்னு வந்துரும். ஸோ அதிகமான பணத்த உங்களால சேவ் பண்ண முடியும். ஸோ நம்மளால மாசம் 5,000லேருந்து ரூ. 10,000 ஈஸியா வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து எங்ககிட்ட நகை இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டு போடலாம். இப்போ நெறைய ஏலச்சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனா நம்பிக்கையான இடத்துல போடுங்க. சில ஆர்கனைஸ்டு கம்பெனிஸும் வந்து சிட் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க போட்டீங்கன்னா நம்பகமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க சிட்டு போடுறப்ப என்ன பண்ணலாம், சிட்ல நம்ம ஆரம்பத்துல நம்ம எடுத்துட்டோம். பல்க்கா ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு, நம்ம அந்த பணத்த வச்சு கூட லீஸ்க்கு வீடுக்கு போயிடலாம். அப்படி போறப்ப நீங்க அந்த சிட்டு காசு வந்து 20 மாசம், 15 மாசம், 20 மாசம்னு சிட்டு எத்தன மாசமோ, அந்த மாசம் மட்டும் அத மாசம் மாசம் பிரிச்சு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கட்டிட்டே வந்தோம்னா, நம்ம வாங்குன காசு சிட்டும் முடிஞ்சிரும். அப்புறம் நமக்கு மாசம் வாடகையும் இருக்காது. சிட்டு பணம் கட்ட வேண்டியதும் இருக்காது. ஸோ மீதி இருக்கிற பணம்லாம் நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். இப்படி போறப்ப நமக்கு வாடகை அந்த பணம் வந்து மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம நம்ம லீஸுக்கு குடுக்குற காசும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்க நகை இல்லன்றவங்க இந்த ஏலச்சீட்டு மூலியமாவும் நீங்க வந்து பணத்த எடுத்து அது மூலியமா நம்ம வீடு வாடகைக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு அ அ கடனும் இல்லாம இருக்கும். அட் த சேம் டைம் வாடகை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெறைய பணத்தையும் சேவ் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் சேவிங்ஸ். அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட மந்த்லி இன்கம்ல பேசிக் சேவிங்ஸ்லாம் போக, அடிஷ்னலா நம்ம டெய்லி ஆகுற எக்ஸ்பென்சஸ்ல சேவ் பண்றது. அண்ட் இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அ கம்பெனியில வேலை செய்றவங்களுக்கு இப்போ போனஸ் கிடைக்குது. அந்த பணத்த மிச்சப்படுத்தி வைக்கிறது. இன்கிரிமெண்ட் பணத்த தனியா சேவ் பண்றது. ப்ளஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல், ஆனிவர்சரிக்கு பைசா குடுக்குறாங்க. இல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம். அந்த காசுலாம் வேண்டாம், செலவு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா, கொஞ்ச நாள்ல நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்த கூட நீங்க சேர்த்து வச்சு நம்ம லீஸுக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, மாசம் மாசம் நமக்கு வாடகை பணம் மிச்சமாகும். ஸோ அதெல்லாம் நம்ம அடிஷனலா சேவ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு லீஸ்ல இருக்கிற அமௌண்ட் வந்து நமக்கு சேஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடிஷனல் சேவிங்ஸ் மூலியமாவும் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் நெறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னாலும், அந்த பணத்த வச்சு நம்ம லீஸ்க்கு போ முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளோட இன்கம்ல மேஜர் பார்ட்டா இருக்கிற ரென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 20-25% வந்து ரென்ட்டுக்காக நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த பணத்த நம்ம ஈஸியா மிச்சப்படுத்தி அதிக பணத்த சேவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.